நாமக்கல் மாவட்டம் சிலுவம்பட்டி அரசு மருத்துவமனையில் லிப்ட் திடீரென பழுதானதால் சிக்கிக்கொண்ட 70 வயது நோயாளி 1.5 மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்கப்பட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதர், வணக்கம். இந்த விவகாரத்துடைய முழு பின்னணியை பதிவு பண்ணுங்க. நாமக்கல் அடுத்த சிலுவம்பட்டியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் நாமக்கல் அருகே உள்ள வேப்பநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த முதியவர் கண்ணன் என்பவர் 5வது மாடியில் தங்கி அங்க சிறுநீரக பிரச்சனைக்காக அவர் 9 நாட்கள் தங்கி அங்கு சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த நிலையில் மருத்துவ அறிக்கையை பெறுவதற்காக 5வது மாடியில் இருந்து தரைதளத்திற்கு லிப்டில் வந்துள்ளார். அந்த மருத்துவ அறிக்கையை பெற்றுக்கொண்டு மீண்டும் அவர் சிகிச்சை பெறக்கூடிய அந்த 5வது தளத்திற்கு சென்றுள்ளார். அப்போது 3வது மாடியில் அவர் சென்ற லிப்ட் அங்கு பழுது காரணமாக நின்றுவிட்டது. இதனையடுத்து அந்த சுமார் 1.5 மணி நேரமாக அந்த முதியவர் அந்த லிப்டில் சிக்கிக் கொண்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து அங்கு இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் அந்த லிப்டில் சிக்கிக் கொண்ட முதியவரை பத்திரமாக மீட்பதற்காக அங்கு லிப்டில் பராமரிப்பு செய்யக்கூடிய நபர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். அதனை அடுத்து அங்கு விரைந்து வந்த அந்த லிப்ட் பராமரிப்பாளர்கள் 3வது மாடிக்கு சென்று லிப்டில் சிக்கிக் கொண்ட அந்த நோயாளியான முதியவரை பத்திரமாக மீட்டனர். இந்த சம்பவம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி ஸ்ரீதர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.